Which moment of yours in this entire experience? இல்ல நீங்க சொன்ன மாதிரி இந்த என்டையர் எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு ஒரு ஒரு ட்ரீம் வேர்ல்ட் மாதிரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். இது ரொம்ப பெரிய மேடைங்க. இந்த மேடையில 2 பேர் இருக்காங்க. இயக்குனர் சங்கர் அவர்கள் அண்ட் த கிரேட் கமல்ஹாசன் அவர்கள். இவங்க 2 பேரும் வாழ்க்கையில இருக்கிற எல்லா மேடையும் பெரிய மேடையா தான் சந்திச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க அவங்களோட உழைப்பாலையும் திறமையாலையும் அவங்களோட விஷனாலையும் அந்த மேடையை உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு மேடை தான் இந்த இந்தியன் 2ஓட ப்ரீ ரிலீஸ் மேடை. அந்த மேடையில எனக்கு வந்து அவங்க பக்கத்துல சேர் போட்டு உட்காத்தி வச்சது என் வாழ்க்கையில இது ரொம்ப பெரிய மேடை, மிகப்பெரிய மேடையா நான் ஃபீல் பண்றேன். ஸோ எனக்கு இந்த இடத்த கொடுத்ததுக்கு உங்க 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் அ ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் ஃபார் மீ. அண்ட் எனக்கு டைரக்டர் இந்த படத்தை கூப்பிட்டு இந்த வாய்ப்பை கொடுத்தது என் வாழ்க்கையில 2வது முறை எனக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. 22 வருஷத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி என்னோட கனவையும் உழைப்பையும் போட்டு 20 வருஷம் வந்துட்டேன். இப்ப இன்னொரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. இந்த வாய்ப்பை வச்சு நான் அடுத்த 20 வருஷம் ஓட்டிப்பேன்னு எனக்கு ரொம்ப கான்பிடன்ஸா இருக்கு. ஸோ இயக்குனர் சங்கருக்கு இந்த 2 வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவர் வந்து நான் சின்ன வயசுல இருந்து கனவுல பார்த்திருக்கேன். இப்போ ரெகுலரா நேர்ல பாக்குறேன். ஆனா வித்தியாசம் பெருசா இல்லை. எனக்கு எப்பவுமே ஒரு கமல் சார் எனக்கு எல்லாமே. ஒரு நடிகனா நான் இங்க இருக்கிறதுக்கான காரணம் அவர் தான். கமல் சார் நீங்க இல்லைன்னா ஒரு நடிகனா நான் இல்லை. அண்ட் இவங்க 2 பேரும் ஒருத்தர் என்ன அறிமுகப்படுத்தினாரு, ஒருத்தர் நான் ஏன் நடிக்கணும்னு எனக்கு ஞாபகப்படுத்தினாரு. ஸோ இவங்க 2 பேரோடையும் ஸ்டேஜ் ஷேர் பண்றது மட்டும் இல்ல, இவரோட ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்றது, அவர் வாயால ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் கேட்கறது, இது எல்லாமே நான் ஏதோ ரொம்ப பெரிய புண்ணியம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி இந்த படத்தை சப்போர்ட் பண்றதுக்கு நீங்க எல்லாருமே வந்திருக்கீங்க. Indian 2 is a legendary film and just to be part of this moment, Bhavna is still இது கனவா நினைவாங்கிற மாதிரி தான் இருக்கு எனக்கு நிஜமாவே. So thank you for having me here and thank you for being here. 2 வாய்ப்புன்னு சொன்னீங்க. எந்த வாய்ப்பு இன்னும் ஸ்பெஷல்? 2மே சொல்லக்கூடாது. 2 கண்கள், 2மே வாய்ப்பு எப்பவுமே ஸ்பெஷலா தாங்க இருக்கும். பிகாஸ் சங்கர் சார் வாய்ப்பு கொடுத்தாலே அது ஒரு பெரிய விஷயம் தான். அந்த வாய்ப்பை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோங்கிறத பொறுத்து இருக்கு. அண்ட் எனக்கு கான்ஃபிடென்ஸா இருக்கு. ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் தட் பாய்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த பயணம் இந்தியன் 2ல இருந்து தொடங்கும். இட் வில் பிகம் the next part of my life. So once again, deepest thanks to Shankar sir, because என் மேல அவர் முதல் முறை செலுத்தின நம்பிக்கை வந்து ஒரு புது பையன் மேல செலுத்தினாரு. இப்போ வந்து அவர் செலுத்தின நம்பிக்கை வந்து அந்த புது பையன் கொஞ்சம் வளர்ந்துருக்கான்னு இந்த பையனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருக்கு. ஸோ இந்த வளர்ச்சிக்கு காரணமா இருந்தவங்க பெரியவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் தினமும் சினிமாவில் புதுசா ஏதாவது ஒன்று கத்துக்கணும்னு இவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அப்படியே இருக்கட்டும், நான் டெய்லி ஏதாவது கத்துக்கிட்டே இருக்கேன். And both these opportunities are very special and thank God for Indian, because Indian படம் இல்லைன்னா அந்த படத்தோட சீக்வல் எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்காது. So thank you for making Indians, both of you. Fantastic. இன்னைக்கு கரண்ட் சினாரியோல சங்கர் சார் இந்த படத்தினுடைய முக்கியத்துவம் அதிகரிக்குது அப்படின்னு நான் சொல்லணும். அண்ட் இந்த படத்தை பார்க்கறதுக்கு பல ஜெனரேஷன்ஸ் ஒன்னா கூடி இதை என்ஜாய் பண்ண போறாங்க. உங்களுடைய கதையில எல்லா ஜெனரேஷனுக்கும் ஏதாவது ஒரு விஷயம் வச்சிருக்கீங்களா? How does this span across generations? வந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல இந்த சேனாபதி கதாபாத்திரத்தை உருவாக்குறதுக்கு சாருடைய ஃபோட்டோ, சாருடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அவங்க ஃபாதருடைய ஃப்ரண்டல் ஃபோட்டோ, ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அவங்க பிரதர்ஸ் 2 பிரதர்ஸுடைய ஃப்ரண்டல் ஃபோட்டோ, ப்ரொஃபைல் ஃபோட்டோ, இது எல்லாத்தையும் கொடுத்து அந்த கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர்னு எக்ஸ்பிளைன் பண்ணி ஆர்ட் டைரக்டர் தோட்டாத்தரணிக்கிட்ட வந்து ஒரு ஸ்கெட்ச் போட்டு தர சொன்னேன். அந்த ஸ்கெட்சை பார்த்தவொன்னே ஒரு சிலிர்ப்பு வந்துச்சு. அந்த ஸ்கெட்ச் தான் அந்த லுக் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறது, ஒரு சிலிர்ப்பு. அதே மாதிரி மொதல் நாள் ஷூட்டிங் வந்து அந்த இந்தியன் தாத்தா கேரக்டரில் அவர் அந்த சைதாப்பேட்டை ஸ்கூலில் வந்து அப்படி வந்து நின்றும் போது ஒரு சிலிர்ப்பு வந்துச்சு உண்மையாகவே. அதெல்லாம் வந்து அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரில. அதே கேரக்டர் ஒரு 28 வருஷம் கழித்து ஒரு மேக்கப் டெஸ்ட் போட்டு, மேக்கப் டெஸ்ட்டுக்கு அந்த மேக்கப்லாம் போட்டு வந்து நின்னப்போ அந்த சிலிர்ப்பு பன்மடங்கு அதிகமாகிடுச்சு. நான் பல மேடையில் சொல்லியிருக்கேன், அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவர் உள்ள கமல் சார் இருந்தால் கூட அந்த மேக்கப்பில் வந்து இந்தியன் தாத்தா இருக்கிறார், நம்ம பக்கத்தில் இருக்கிறாருன்ற ஒரு பயம், ஒரு மரியாதை, என்ன வந்து ஒரு நம்ம ஆக்டர் கமல் சார் தான் யோசித்தாலும் அதை மீறி அந்த இந்தியன் தாத்தா தான் அந்த செட்டில் இருக்காருன்ற ஒரு உணர்வு எப்போ பார்த்தாலும் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும்.
ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஐகானிக் கேரக்டர் 28 வருஷம் கழித்து பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப சிலிர்ப்பாக இருக்குது. அவருடைய ஒவ்வொரு சீனையும் பார்க்கும்போது ரொம்ப சிலிர்ப்பாக இருக்குது. அதே சிலிர்ப்பு ஆடியன்ஸ்க்கும் இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு கதை, அந்த கதைக்கு என்ன மாதிரியான திரைக்கதை, என்ன மாதிரியான காட்சிகள் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாருக்கும் பிடிக்கிறமான விஷயங்கள் வந்து உள்ளே வந்துடுதுங்கிறது தான் உண்மை. சூப்பர். கமல் சார், இந்த படம் தான் என்னுடைய மோஸ்ட் டிஃபிகல்ட் அண்ட் மோஸ்ட் சேலஞ்சிங் ரோல் டில் டேட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பல இன்டர்வியூஸ்ல. எதனால? டிராவல்னாலயா? அப்படின்னு சொல்றது, இவைகள் தான் கொஞ்சம் கொஞ்சமா லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல்னு சொல்லுவாங்கல்ல, அது அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டா சில விஷயங்கள் நடக்கும். ஏதாவது புறப்படும் போது தடுக்கல்பாங்க, அந்த மாதிரியும் நிறைய நடந்திருக்கு இந்த படத்துல. அதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு கஷ்டப்படுறோமே, இதெல்லாம் போய் சேருமாங்கிற சந்தேகங்கள் வலுக்கும். விபத்துக்கள், கோவிட், கூட நடித்த கலைஞர்கள் வந்து பேசிட்டு இருந்தோம், நல்ல ஆரோக்கியமா பேசிட்டு இருந்தோம், சரி நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறவங்களை பார்க்க முடியாம போறது, இதெல்லாம் ரொம்ப பயமா இருந்தது. இவ்வளவு நிகழ்வுகள் ஒரே படத்துல எனக்கு இதுவரை நடந்தது இல்லைன்னு சொன்னா அது மிகையாகாது. விபத்துக்கள், ஒரு அகால மரணங்கள் என்று பல, இத்தனையும் தாண்டி நாங்க இன்னைக்கு எல்லாரும் சந்தோஷமா மூஞ்சி தூக்கி வச்சுக்காம இருக்கோம்னா இதுல நம்ம செஞ்ச வேலைக்கெல்லாம் பயன் கிடைக்க போகிறது என்கிற நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கிறது. அது ஒவ்வொரு நாளும் நாங்க உறுதிப்படுத்தி, நேற்று கூட ஒரு டெக்ஸ்ட் அனுப்பிச்சிருந்தாரு ஒரு சென்சார்ல, எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது சார்ன்னு. அவங்க ஜாஸ்தி பேசவே மாட்டாங்க, ஏன்னா பேச்சு கொடுத்தா அது வேற எதுக்கு வம்பு, இது சொன்னாங்க விட்டுட்டாங்க, கொஞ்சம் கருணையா அதிகமா காட்டிட்டாங்க சங்கருக்குன்னு சொல்லிடுவாங்க. அதனால வழக்கமா சென்சார்ல இருக்கிறவங்க வணக்கம் அப்படின்ட்டு போயிடுவாங்க, நல்லா இருந்தது சார். ஒரு சில படங்களுக்கு தான் அவங்க வந்து முன் வந்து தங்களுடைய மனிதர்களாக தங்களுடைய உணர்வுகளை சொல்லுவாங்க. அதைத்தான் நேற்று அவர் அனுப்பிச்சிருந்தார் எனக்கு டெக்ஸ்டான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தருணங்கள் இன்னும் நிறைய வரும் என்று நான் நம்புகிறேன். சங்கர் சார், அதை பத்தி சொல்லுங்களேன். அந்த சென்சர் போர்டோட உங்களுக்கு இருந்த அந்த கான்வர்சேஷன் என்ன நடந்துச்சு அப்படின்னு. இல்லை, நான் படம் முடிஞ்சதுன்னு கட்ஸ் பற்றி பேசிட்டு வந்துட்டேன். பட் ப்ரொடியூசர்ஸ் போய் பேசியிருக்காங்க. போய் பேசும்போது அவங்களுடைய ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க, படம் நல்லா வந்திருக்கு அப்படின்ட்டு. ஒரு கட்ஸுக்கு கூட சரி யூஏ கொடுக்குறீங்களே, இது சில விஷயங்கள் வந்து அதை ரிமூவ் பண்ணால் பவர் போயிடுமே, அது யூஏ இருக்கு, அதனால் நீங்கள் அலோவ் பண்ணலாமே அப்படின்னு கேட்டேன். கேட்கும்போது நம்மளுடைய டீமுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, படம் நல்லா வந்திருக்கு, ஃபேமிலியெல்லாம் உட்காந்து பார்க்க போகிறாங்க, இதுக்கு எதுக்கு இதை கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் கொடுத்துட்டேன். இதுதான் நடந்த விஷயம். ஃபேண்டாஸ்டிக். ஏன்னா எல்லாருமே பார்க்கக்கூடிய படமா to release this baby of yours அப்படிங்கும்போது it's exciting. And கமல் சார், நீங்க வந்து emotionally சொன்னீங்க the highs and lows that you experienced. ஆனா work wise சேனாபதி அவருடைய கேரக்டரை தாண்டி, இந்த மேக்கப் லுக்கை தாண்டி 6 வெவ்வேறு கதாபாத்திரங்கள் நீங்க வந்து பிளே பண்ணிருக்கீங்களா, அதை பத்தி சொல்லுங்க. அதாவது நாங்க ஃபர்ஸ்ட் இந்தியன் எடுக்கும்போது அதான் தமிழ்லயே ரொம்ப அதிகமான பட்ஜெட், பயமாவே இருந்தது, அது ஒரு குற்றச்சாட்டாவே வைக்கப்பட்டது. ஆனால் இப்ப பார்க்கும்போது அந்த இந்தியன் குடும்பம் ஒரு நடுத்தர குடும்பம் தான், இது நல்ல வசதியான குடும்பம். அதற்கு எப்படின்னா வசதினா வெறும் பணம் மட்டும் இல்லைங்க, இதில் திரட்டக்கூடிய திறமைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள், இவங்கெல்லாம் வந்து ஒண்ணு நினைப்போம், அது அடுத்த படத்துல ஏதாவது வசதி வந்தோம் வச்சுக்கலாம் சார், நல்லா இருக்கு, அந்த படத்துல பார்த்தோம், வெளிநாட்டு படத்துல பார்த்தோம், பட் அவ்வளவு கஷ்டம், அது பண்ண முடியாது. பிரிட்ஜான் தருவார் படமாக தான் பார்க்கலாம், நம்ம கட்ட முடியாத பங்கலாம் அப்படின்லாம் தேவையில்லை. அதையெல்லாம் தைரியமா இறங்கி செஞ்சிருக்காரு. அதாவது படம்னு பார்க்கும்போது எல்லாரும் படம் நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு அப்படி பேசிட்டு போயிடுறாங்க. ஆனா எத்தனை பேருடைய உழைப்பு இருக்கிறது இதுல. எனக்கு இதெல்லாம் பழக்கமே கிடையாது, இத்தனை வருடங்கள் நான் இருந்திருக்கிறேன். ஒரே படத்துல இத்தனை கலைஞர்கள் பெருந்தன்மையுடன் ஒத்துழைத்து செய்வது. அதாவது சில கவிஞர்கள் எழுத மாட்டாங்க, நான் எழுதினா எழுதுவேன். இப்ப என் நண்பர் வைரமுத்து இருக்காரு, அவர் வந்து நான் ஒரு 7-8 பேரோட நான் எழுத மாட்டேன்னு நடுவில் சொல்லிட்டு இருந்தாரு. என்ன மாதிரி 1-2 பேருக்கு சலுகைகள் கொடுப்பாரு அவரு. ஆனா இதுல ஸ்டண்ட் மாஸ்டர்
இல்லையா, வேற யார் வேறு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் பல பேர் இதுல சேர்ந்து வேலை செஞ்சிருக்காங்க, நடன இயக்குனர்கள். அண்ட் அது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு எப்பவுமே நடிகர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நடிக்கிறது, திறமையான நட்சத்திரங்கள் ஒன்றாக இணைவது, இதெல்லாம் எதுக்கு வந்து ஒரு நட்சத்திரமே கஷ்டம், இன்னும் இது வேற ரொம்ப ஜாஸ்தி இழுத்து விட்டுக்க கூடாதுன்னு ப்ரொடியூசர்ஸ் நினைப்பது உண்டு. அதற்கு மாறாக இதுல எல்லா நட்சத்திரங்களும் மிக சந்தோஷத்துடன், ஏன்னா என் கூட இருந்தாங்க, அவங்க பேசினது விவேக்கெல்லாம் சொன்னது எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கு எனக்கு. நெடுமுடி வேணும் போன்ற திறமைகள், இவர் சித்தார்த்த போன்றவர்கள், இவங்கெல்லாம் காட்டின அந்த உற்சாகம் இருக்கிறது இல்ல, கொஞ்சம் நமக்கே சந்தேகம், இவ்வளவு சந்தோஷப்படுறாங்களே அது நிஜமாவா அப்படின்னு நானும் கேட்டிருக்கேன் அவர்கிட்ட. அவங்க மூஞ்சில் அடிச்ச மாதிரி கையில சத்தியம் பண்ணி சொல்லிட்டாங்க. அதனால நான் நம்புறேன், இவங்களெல்லாமும் நான் நம்புகிறேன். இதுல இருந்த சின்ன 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 டெக்னீஷியன், அசிஸ்டன்ட் டைரக்டர், இப்ப கூட நான் மேடைக்கு வந்த போது முதல் தடவை ஒரே வாட்டி ட்ரெஸ்ஸை பார்த்து ஓகே சொன்னது இதுதான், இந்த ட்ரெஸ் நான் போட்டிருந்தேன் டைரக்டர் சார், நல்லா இருக்கு, கூட வேற மாத்த சொல்லுவாரு, நல்லா இருக்கு சார், இல்லைன்னா அப்படி சுத்தி சுத்தி நடப்பாரு. அந்த நூலாலதான் சார் துணி போனோம், இல்ல திருப்பி தள்ளி போயிட்டு பாரு, திருப்பிக்கிட்டே வருவாரு. அது அவர் முடிவு பண்றதுக்குள்ள அது ஒரு சின்ன சேஞ்சா இருந்தாலும் அதை சரி இது பண்ணிக்கலாம், எதுக்கு இன்னொரு வாட்டி நான் யோசிச்சுட்டு சொல்றேன்னு அவ்வளவு யோசிக்கிறவரு. ஒரு துணி, ஒரு நூல், ஒரு பெல்ட், தாத்தாவுடைய கத்தி, அதை வைக்கிறதுக்கான இது, அது பெட்டி, பேனா, இதையெல்லாம் நாங்கள் தீவிரமா டிஸ்கஸ் பண்றோம்னா நம்ப மாட்டாங்க. எப்பா ஒரு பேனா கொண்டா அப்படிங்கிற மாதிரி இல்ல இந்த படம். எல்லா விஷயத்திலும் இப்ப கூட இன்னைக்கு ஒரு விளம்பரம் வந்திருக்கு, அந்த ட்ரெஸ் போட்டுக்கிறதும் கஷ்டம், உருவாக்குறதும் கஷ்டம். இதுல அதெல்லாம் வந்து எத்தனையோ காஸ்டியூம் எனக்குன்னு தனியா ஒர்க் பண்ணிருக்காங்க, அமிர்தா ஒர்க் பண்ணிருக்காங்க, அது மாதிரி நிறைய காஸ்டியூம் டிசைனர்ஸ் இதுல வேலை செஞ்சிருக்காங்க. எனக்கு தமிழ் சினிமாவில் இதெல்லாம் நடந்துட்டு இருக்காங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு. நான் ரொம்ப எளிமையான தமிழ் சினிமாவும் எளிமையான மலையாள படத்துல தான் ஆரம்பிச்சவன். இப்ப மிஸ் யூனிவர்ஸ்ங்கிறது வந்து இந்தியாவில இருந்து ஒருத்தங்க போறாங்கிறதே பெருமையா இருக்கு. இதுல ஒரு சின்ன காட்சிக்கு ஒரு மிஸ் யூனிவர்ஸ் நடிக்க வைக்கிறாங்க, அப்படி அதெல்லாம் முடியுமா அப்படின்னு இப்போ எனக்கு தோணுது. நான் மறுபடியும் ரசிகனாகி இதெல்லாம் வந்து யோசிப்போம், சிச்சி வேணான்னு கனவு கலைச்சிட்டு நமக்கு இருக்கிற துணியை கசக்கி போட்டுக்கிட்டா போதும், ஈர துணியை மடியில கட்டிக்கிட்டு நடந்தா போதும்னு நினைச்சிட்டு இருந்த அந்த தமிழ் சினிமாவை கொண்டு சேர்த்த இடம் வந்து இவங்களுக்கெல்லாம் அந்த பெருமை உண்டு. வர்த்தகத்தை மட்டுமல்ல, நம்ம நினைச்ச கனவுகளை எல்லாம் நினைவாக்கி பார்க்கும் அந்த தொழில்நுட்பத்தை இங்கே கொண்டு சேர்ப்பதற்கு எல்லாரும் முயற்சி பண்றாங்க, நானும் முயற்சி பண்றேன். அதை வெற்றிகரமா இன்னும் சீக்கிரம் என்று செய்வதற்கு காரணம் இது போன்ற முயற்சிகள் தான். அதில் நானும் பங்கு பெறுகிறேன் என்பது, இவர் சொன்ன மாதிரி சில நேரங்கள் எவ்வளவுதான் நட்சத்திர அந்தஸ்தை நீங்கள் கொடுத்தாலும் எங்களுக்கு அந்த பழைய ஞாபகங்கள் விட்டு போகாது. ஸோ இவ்வளவு தூரம் வந்துட்டோமா, நிஜமா வந்துட்டோமா, அந்த கிள்ளி பார்க்கும் தருணங்கள் அனைவருக்கும் உண்டு, நடிகர் திலகத்துக்கும் உண்டு, மக்கள் திலகத்துக்கும் உண்டு, அப்படின்னா உலக நாயகனும் உண்டு தானே. பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க கமல் சார், பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு. சங்கர் சார் ஒரு இன்டர்வியூல கமல் சார் சொல்லியிருக்காரு, சேனாபதி தாத்தாக்கு என்ன வயசு அப்படின்னா சேனாபதி தாத்தாக்கு சூப்பர் மேனுடைய வயசு, அவங்க எல்லாருமே செல்ஃப் ப்ரொக்ளைம்டு சூப்பர் ஹீரோஸ், இவரு லீட் ஆஃப் தி அவர் சூப்பர் ஹீரோவா எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா நான் பார்ட் 1 பண்ணும்போது பார்ட் 2 பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை. சரி, ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு மானிட்டர்ல வந்து அவரை பத்தின டீட்டெயில்ஸ் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்டடி பண்றாங்கன்னும் போது அது ஒரு பிறந்த தேதி போட வேண்டிய ஒரு இதுல ஒரு டேட்டு போட்டோம், இண்டிபெண்டன்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணி. ஆனா இப்போ வந்து 2வது பார்ட் எடுக்கும் இவ்வளவு வருஷம் கழிச்சு எடுப்பேன்னு எனக்கு தெரியாது. இப்ப வரும்போது என்ன ஏஜ் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நிறைய கேள்விகள் வருது. நான் எப்படி பாக்குறேன்னா வந்து, இப்போ சைனால பாத்தீங்கன்னா லூசி ஜியான்னு ஒரு கிராண்ட் மாஸ்டர் இருக்கார் மார்ஷியல் ஆர்ட்ஸ், அவருக்கு 118 வயசு. அவர் வந்து இப்ப சமீபத்தில் இறந்துட்டாரு.
அவர் அந்த ஏஜ்ல கூட வந்து பறந்து பறந்து அடிக்கக்கூடிய ஒரு கிராண்ட் மாஸ்டரா இருந்தாரு. அதே மாதிரிதான் இந்த கேரக்டரும் நம்ம சேனாபதியும் வந்து இஸ் அ கிராண்ட் மாஸ்டர், வர்மக்கலையில ஒரு கிராண்ட் மாஸ்டர். இப்ப இவங்களுக்குலாம் ஒரு பொதுவாக ஒரு குவாலிட்டி என்ன இருக்கும்னா டிசிப்ளின், அப்புறம் ஹேபிட்ஸ். அதாவது மெயினா வந்து நம்ம நம்ம கல்ச்சர் பார்த்தீங்கன்னா இந்த தியானம், யோகா இதெல்லாம் பண்ணக்கூடிய கேரக்டர். ஃபுட் ஹேபிட்ஸ், அதாவது ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிராண்ட் மாஸ்டருக்கு வந்து வயசு ஒரு பொருட்டே கிடையாது. அவங்க அந்த ஏஜ்ல இருந்தா கூட அவங்க ஆக்டிவா இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சூப்பர்மேனுக்கு ஏஜ் கிடையாது. அதே பார்த்தீங்கன்னா இப்போ அயன் ஃபிளமிங்கோடைய புக்கில் வர அந்த பாண்டு கேரக்டர் இப்போ கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 102 வயசு. நம்ம அப்படியே பார்க்குறோம் பாண்டு, அவர் நம்ம ரசிக்கணும். அந்த மாதிரி தான் நான் பார்க்கணும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா வந்து சேனாபதி கேரக்டர் வந்து நம்ம ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளேயும் இருக்கிற ஒரு கோபம், ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடு தான். அவங்க எல்லாருடைய மனசுலயும் இருக்கக்கூடிய கோபம், ஆதங்கத்தோட வெளிப்பாடு தான் அந்த சேனாபதி கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் எப்பவுமே ஒரு பவர்ஃபுல்லா இருக்கிறதா எல்லாரும் விரும்புவாங்க, நானும் அதான் விரும்புறேன். கொஞ்சம் நான் எல்லா பக்கமும் யோசிப்பேன், சரி இந்த ஏஜுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் டிசைன்லாம் பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் வழுக்க வச்சு, முடியெல்லாம் கொட்டி போய், இன்னும் கொஞ்சம் சுருக்கெல்லாம் வச்சு பார்க்க என்னால பார்க்க முடியல. எப்படி எதுக்கு இப்படி பார்க்கணும், அது ஒரு சூப்பர்மேன் கேரக்டர் மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த 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 லுக்ல இந்த படத்துல காமிக்கிறோம். இதுல ஒரு பெரிய அட்வான்ஸ்மெண்ட் என்னன்னா, பார்ட் 1 பண்ணும்போது அப்போ வந்து ப்ராஸ்தட்டிக்ஸ் வந்து அன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜ்ல வந்து கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தி. ரொம்ப கஷ்டம் சார், இப்பவும் கஷ்டம் தான், அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த திக்னஸ்க்கு வந்து நீங்க சாதாரணமா நடிச்சீங்கன்னா வெளியில வராது. அதை கண்ணாடியில பார்த்து பார்த்து எத்தனை மடங்கு நடிச்சா இந்த ஸ்மைல் வர்றதுக்கு எவ்வளவு பம்ப் பண்ணணும், எவ்வளவு ப்ரெஷர் போடணும்ன்றது கண்ணாடியை பார்த்து பார்த்து ஒவ்வொரு ஷாட்டுக்கு முன்னாடி சார் நடிச்சாங்க. இப்போ வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மெல்லிஸ் ஆயிடுச்சு ப்ராஸ்தட்டிக்ஸ். அப்படின்னும் போது நான் சொன்னது என்னன்னா, அப்போ வந்து பேக் அண்ட் ஃபோர்த் போறதுக்கு வசதி இல்லை. நல்லா ஸ்பெண்ட் பண்ணாரு, இருந்தாலும் அவருக்கு அங்கே போயிட்டு ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணிட்டு அவர் இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்றதுலாம் அந்த ஃபெசிலிட்டியும் அப்போ இல்லை. இப்போ வந்து நான் என்ன சொன்னேன்னா, போன படத்துல வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது யாருக்கும் அது கமல் சார் மாதிரி இல்லையே, இல்ல கமல் சார் மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு 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 டிஸ்கஷன் போச்சு. இந்த வாட்டி நான் சொன்னது லெகசி எஃபெக்ட்ஸ்ன்றவங்க இந்த மேக்கப் டிசைன் பண்ணாங்க. அவங்க கிட்ட நான் சொன்னது, இந்த வாட்டி ஐ வாண்ட் டு see our actor more. ஏன்னா ப்ராஸ்தட்டிக்ஸ்ல வந்து நம்ம ஆக்டரோட முகம் வந்து அந்த திக்னஸ்ல போயிடக்கூடாது, அந்த ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த ஆக்டரை பார்க்கணும் அப்படின்னும் போது அவங்க கரெக்டா வந்து இந்த வாட்டி பார்ட் 1 பார்ட் 2 நீங்க வந்து கமல் சாரோடைய முகத்தையும் அந்த கேரக்டர்ல இன்னும் நல்லா பார்க்கலாம். அதுதான் வந்து அதோடைய ஸ்பெஷாலிட்டி. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நேர் விருப்பம் எல்லாருமே என்ன கேட்க ஆசைப்படுறாங்க அப்படின்னா, நீங்க 6 டிஃப்ரெண்ட் லுக்ஸ்ல வரீங்க இல்லையா கமல் சார், அதையும் தாண்டி டிஃப்ரெண்ட் டயலெக்ட்ஸ்ல பேசியிருக்கீங்க. 22 ஸ்டேட்ஸ்ல போய் ஷூட் பண்ணிருக்காங்க இந்தியன் 2 and 3. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஸ்டேட்னுடைய சிறப்பு அம்சங்களையும் நீங்க எடுத்துட்டு வரீங்க through your dialects. அதை பத்தி சொல்லுங்க. இப்படியே மெதுவா கதையை சொல்ல வச்சிருவீங்க பொருளுக்கு. பட் உண்மை என்னன்னா, முதல்ல இந்த படத்தை பார்க்க போகிறவர்கள், தேங்க்யூ, பார்க்க போறவங்க சாதாரண ரசிகர்கள், நானும் அதான் வச்சுக்கங்களேன். என்ன செய்ய போறாங்க, இப்ப எனக்கு பதிலாக இன்னொரு நடிகரை வச்சு ஒரு இந்தியன் 2 பண்றாருன்னு வச்சுக்கோங்க, அவரோட தம்பி வந்துட்டாருங்க அப்படின்னு பண்றாருன்னு வச்சுக்க, நான் என்ன வழக்கமா சொல்லுவேன்னா, அது வயிற்றுச்சல் கூட கிடையாது, அதான் பார்த்துட்டேன் என்ன இருக்கு அப்படின்னு. பழம்புளிக்குங்கிற ஒன்று இருக்கும், இன்னொன்று என்ன சொல்லுவேன்னா, தாத்தா வருவாரு அந்த உரமம் குத்துவாரு, அவ்வளவுதானே, அதான் பார்த்துட்டோமேங்கிறது தான். அந்த கடும் விமர்சனம் அதான் பார்த்தாங்க ஃபர்ஸ்ட். எல்லா வெற்றிக்கும் முன்னாடியும் அது ஒண்ணு தெரியுமே, சங்கர் படம்னா நிறைய பாட்டு பிரம்மாண்டம் அவ்வளவுதானே, பிரம்மாண்டம் அவ்வளவுதானே, அது எப்படி நம்ம போய் அவங்க கூட வாதாடுறது? அதுக்கெல்லாம் ஒரே பதில், நாம் திரைக்கதை அமைக்கும் விதம் தான். இந்த கேள்வி எல்லாம் அவங்களே பதில் சொல்லி அவங்களே ஒத்துக்கிட்டு சாரி சொல்லாமல் எங்களை பாராட்டி விட்டு வெளியே போகணும். அதற்கான முன்னேற்பாடை வந்து அவர் பண்ணாருங்கிறது தெரிஞ்சதுனால தான் நான் படமே ஒத்துக்கிட்டேன். ஏன்னா இதே கேள்வியோட தானே நான் அவர்கிட்ட போயிருப்பேன், 2வது செய்யலாங்கும் போது அவன் பண்ணிட்டோம் சார்ங்கிறது தான் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கும். இருந்தாலும் கௌரவ மரியாதை காரணமாக சொல்லுங்க சார்,
ஏன்னா அதே தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது சில வியப்புகளை ஒரு கலாசிரியனாக ஒரு நடிகனாக எனக்குள் அவரால் ஏற்படுத்த முடிந்தது. அதெல்லாம் இதுல இருக்கு. லாங்குவேஜ் பேசுறது அதான் நீங்க பேசியிருக்கீங்களா அப்படின்ட்டா முடிஞ்சு போச்சு. நீங்க ஏக்துச்சிக்கல்ல பேசியிருக்கீங்க, மரச்சரித்திரால வட்டார வழக்கு பேசுவீங்க, பிரம்மாண்டில பேசியிருக்கீங்க, அதெல்லாம் பார்த்துட்டோமே அப்படின்ட்டா எல்லாம் பார்த்துட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். The way he has brought about it, இந்த படத்துக்கும் அதற்கும் என்ன, இது சும்மா பல்வேறு ட்ரெஸ்ல வந்து நிக்கிற ஒரு அலங்கார பொருளா இல்லாம ஒரு காரணத்தோட அதுல வச்சிருக்காரு. அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். அதுவும் என்ன பண்ணிட்டாருன்னா அவரு அந்த மாதிரி வித்தியாசமான மொழிகள் வர்ற நேரத்துல வசதியா நடிகனுக்கு வசதியா ஷாட் வைக்கல அவரு, கதைக்கு வசதியான ஷாட் தான் வச்சாரு அவரு. நடிகனுக்கு என்னென்னலாம் இடைஞ்சல் உண்டோ மூஞ்சில பிளாஸ்டர் ஒட்டி ட்ரெஸ்ஸும் போட்டு லைட்டு நிறைய போட்டு ஏசி எல்லாம் பண்ணாங்க. பட் அதுக்கெல்லாம் தாண்டி இன்னும் சொல்ல போனா சில ஷூட்டிங் கேன்சல் பண்ண வேண்டியதா இருந்தது. உள்ளெல்லாம் எறும்பு விடுற மாதிரி இருந்தது சார், ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லி அரை மணத்தோட என்ன விட்டாங்க. 3 நாள் மறுபடியும் வேலை செய்ய முடியல. இது எல்லாம் கடந்து எனக்கு இப்ப இந்த காட்சி அமைப்பு சொல்லிட்டு இருந்தேன், வேற்று மொழியில பேசணும், அத நீளமான அதுல ஒரே ஷாட்ல பேசணும், கரெக்டா இருக்கணும், பல்வேறு ஆக்ஷன்ஸ் அதுல சேர்த்து வச்சிருப்பாரு. இதெல்லாம் நீங்க படம் பார்க்கும்போது கிடைக்கிற சந்தோஷம் தனி. செட்ல இருந்தவங்களே அதை ரசிச்சாங்க. இன்னும் சொல்ல போனா இவரே ரசிச்சாரு அதை. அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் ரியாக்ஷன். அதெல்லாம் இருக்கு படத்துல. பட் அது ரொம்ப விளாவரியா இப்ப நடிச்சு காட்டுன்னு சொல்லி மிமிக்ரி மாதிரி பண்ணி அதை கெடுத்துடக்கூடாது. டெஃபினட்டா இல்ல, நீங்க இவ்ளோ இன்டெப்த் சொல்லும் பொழுது அந்த காட்சிகள் நாங்க பார்க்கும்போது உங்களுடைய வார்த்தைகள் எங்களுடைய காதுல ஒலிக்கும். We'll remember these words. அதனால இது சூப்பர்ஃபிஷியலா பார்க்க மாட்டாங்க யாருமே. they know எவ்வளவு டெப்த்தோட நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பண்ணிருக்கீங்க, எவ்வளவு ஹார்ட் ஒர்க்கோடன்னு. இல்ல, ரசிகர்களுடைய கருணைக்கு வந்து அளவே கிடையாது. அவங்களுக்கு பிடிச்சு போச்சுன்னா எங்களுடைய ஒரு சில பிழைகளை மன்னிச்சுட்டு நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்றத வழக்கமான ஒரு வார்த்தை, குழந்தைய கொஞ்சம் மாதிரி கொஞ்சிடுவாங்க. அப்படித்தான் என்ன 60-65 வருஷமா கொஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கு என்றென்றும் நன்றி கடன் பட்டவன். ஏன்னா நான் வந்து பண்ண எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணிட்டேன். அந்த உலக சினிமாக்களை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னை விட சிறப்பாக நான் செய்த காட்சிகளை வேறு உருவத்தில் அவர்கள் செய்யும் போது அட்டை இப்படி பண்ணிருக்கலாமே யோசிக்க வைக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் இன்னைக்கு வந்துட்டாங்க. அதுக்கு நடுவுல என்னை அன்பின் காரணமாக மட்டுமே தோளில் தூக்கி வைத்திருக்கிறார்கள் என்ற சந்தேகம் எனக்கு ரொம்ப நாள் உண்டு. சூப்பர் சங்கர் சார், இவ்வளோ வருஷமா நீங்க வந்து இந்த ப்ராஜெக்ட்க்கு ஒர்க் பண்ணிருக்கீங்க, வெவ்வேறு இடங்களுக்கு போயிருக்கீங்க, டஃப் கண்டிஷன்ஸ்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா ஒரு ப்ரொடியூசர்னுடைய சப்போர்ட் ரொம்பவே முக்கியமா இருந்திருக்கும். a few words on சுபாஷ் கரன் அவர்கள். அதான் இந்த படம் முதல்ல வந்து வேற ஒரு ப்ரொடியூசருக்கு பண்றதா இருந்தது. அப்போ அது கேள்விப்பட்டு அவர் ஒரு சிறந்த நண்பரா பழகுவார். அவர் கேள்விப்பட்டு என்ன நீங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இந்த இந்தியன், இது நீங்க வெளியில எல்லாம் பண்ணக்கூடாது, எனக்கு தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு அன்பு கட்டளை மாதிரி இது நான் தான் பண்ணுவேன், ப்ரொடியூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி விரும்பி கேட்டு அப்புறம் நான் அந்த ப்ரொடியூசர் அவங்கள்ட்ட பேசி அப்புறம் அந்த படத்தை வந்து இப்போ சுபாஷ் தயாரிக்க நம்ம படம் எடுத்திருக்கோம் இந்தியன். இதுல சொன்ன மாதிரி இப்போ சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் வந்து கற்பனை பண்ணிட்டாலும் அதை வந்து அந்த கற்பனையை நிஜமாக்குறதுக்கு, நிஜமா ஒரு காட்சியா பாக்குறதுக்கு அதுக்கு உண்டான செட்டு, அதுக்கு உண்டான மேக்கப், அதுக்கு உண்டான லொகேஷன், அதே மாதிரி பொலிவியா போறதுக்கு ரொம்ப இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். லைக் பொலிவியா போய் அந்த சாங்கை ஷூட் பண்றதெல்லாம் தைவான்ல ஷூட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இந்த கதைக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் வந்து அவர் ப்ரொவைட் பண்ணலன்னா இப்போ நான் இமேஜின் பண்ணதை அப்படியே ஸ்க்ரீன்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ஐ ஹவ் டு தேங்க் சுபாஷ் சார் ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் ஃபிலிம். ஃபன்னான ஒரு கேள்வி. இந்தியன் டூனுடைய டேக்லைனே ஜீரோ டாலரன்ஸ். செட்டில் சங்கர் சாருக்கும் கமல் சாருக்கும் எந்த விஷயத்துல ஜீரோ டாலரன்ஸ்? எங்களுக்கு ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் தரக்குறைவு. தரக்குறைவுக்கு ஜீரோ டாலரன்ஸ் எனக்கும் உண்டு, அவருக்கும் உண்டு. இது போதும், இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்கிறது பண்ண மாட்டாங்க. ரொம்ப முக்கியமான காட்சிக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கண்ணீர் வர்ற காட்சி ரொம்ப நேரம் நடிச்சிட்டு வந்து
ஒரு சின்ன ஒரு பிழையா இருக்கும். இருந்தாலும் 2 பேரும் அது திருப்பி வருமா, அதே இடத்துல கண்ணீர் வருமா தெரியாது. ஏன்னா அது என்னையும் தாண்டிய ஒரு உணர்வு. ஆனா 2 பேருமே அதுக்கு முயல்வோம். அந்த மாதிரி நிறைய இது இருந்திருக்கு. இன்னும் ரொம்ப இது பிரஸ் மீட்டுங்கிறதுனால தற்பெருமை சொல்லிக்கிறோங்கிறது இல்லை. நான்லாம் வந்து சத்யா ஸ்டுடியோவில் செட்டு போட்டிருக்காங்க அடிமை பெண்ணுக்கு, பர்மிஷன் கிடைக்குமா அந்த செட்டு கலைக்கிறதுக்கு முன்னாடி போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி ஜெய்ப்பூரையும் கொண்டு வந்து பண்ணியிருக்காங்கன்னு. அந்த மாதிரி படத்துலலாம் நடிக்க முடியுமான்னு ஏங்கினது ஒண்ணு. கிட்டத்தட்ட அதை விட பிரம்மாண்டமான செட்டில் எனக்காக என் படத்துக்காக போடுறாங்கும் போது எனக்கு நான் முதல் நாள் அந்த செட்டுக்கு போகும்போது அனுபவிக்க முடியாதபடி மூஞ்சியெல்லாம் மேக்கப் போட்டு அரிக்குது, நீளமான டயலாக், இப்படி அதை அனுபவிக்க முடியாம பண்ணிட்டாரு இவரு. சாரி சொல்றாரு, மைக்ல சொன்னீங்கன்னா நல்லா நான் தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கேன், அவரு சாரி சொல்லிட்டு இருக்காரு. அது ஒரு செட்டு போட்டிருக்காங்க. அது யாரா இருந்தாலும் உள்ள வந்ததும் அப்படியே மலைத்து போற அளவுக்கு அதுக்கான பொருட்கள் மெட்டீரியல்ஸ் இந்த ஊர்ல கிடைக்கல. அதுக்காக வெயிட் பண்ணி பண்ணாங்க. ஒரு 2-3 நாள் தள்ளி போகும்னு சொன்ன அந்த செட்டை பார்த்ததுதான் எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு ஒர்த்துன்னு. நீங்களும் பார்க்கத்தான் போறீங்க. அதை நான் சொன்னதுல எந்த இம்மி அளவும் குறையாத அளவுக்கு இருக்கு. அந்த செட்டு வியப்பா இருக்கு. அது ஒரு 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 பாதி படத்தை இதுலயே எடுத்துடலாமேன்னு தோணும். ஆனா அது 10 நிமிஷம் கூட வராது அந்த படத்துல. அந்த மாதிரி நிறைய பிரம்மாண்டங்கள் இந்த படத்துல இருக்கு. அண்ட் ஒரு இடத்துல டைரக்டர் மாதிரியே கதையும் ஒரு இடத்துல நிக்காது, வேற ஊருக்கு போயிட்டு இருக்கணும். waiting for it, sir. Really looking forward to it. ஒரு சில லெஜெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் ஒரு கொடுப்பினை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு MS தோனிக்கு மட்டும்தான் சச்சினையும் கேப்டன் பண்ற ஒரு ஃபார்ச்சூன் இருந்துச்சு, விராட்டையும் கேப்டன் பண்ற ஒரு ஃபார்ச்சூன் இருந்துச்சு. அதே மாதிரி கமல் சார் எங்களுக்கு நடிகர் திலகமோட நீங்க நடிச்சிருக்கீங்க, அதே மாதிரி இந்த தலைமுறையோடையும் சேர்ந்து நடிச்சிருக்கீங்க. என்ன விஷயங்கள் கத்து கொடுத்திருக்காங்க this generation of actors உங்களுக்கு? What have you learned from them in the generation of actors? அதுதான் முக்கியமான விஷயம். வாட் யூ லேர்ன்ட் கேக்குறீங்க தெரியுமா? அதுதான் கேள்வி. ஏன்னா கத்துக்கிறது முடிஞ்சு போச்சு. ஏன்னா நடிகர் திலகத்தோட தோல் வரைஞ்சிட்டேன் நானு. அவர் என் தோல்ல கை போட்டிருக்காரு, நான் அவரை கட்டி பிடிச்சிருக்கேன். அப்புறம் என்னையா வேணுங்கிறது வந்து கற்றல் கிடையாது. கற்றது புரியாமல் இருத்தல் தான். அது இன்னும் தொடர வேண்டும் அப்படிங்கிறது வந்து இந்த 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறை எத்தனை தலைமுறை இருக்கோ அவங்கெல்லாம் என்னை விட அதிகமாக கனவு காண்பவர்கள். இந்த தருணத்தில் எனக்கு தான் நட்சத்திர அந்தஸ்து வந்துருச்சு. அதனால கொஞ்சம் என்னப்பா வண்டி லேட்டு, இதுதான் இந்த பந்தாக்கள் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அது எது வேணா நான் பஸ்லயாவது ஏறி வந்துடுறேன் சார், நாளைக்கு இந்த ஷூட்டிங் இருக்குங்க அப்படின்னு கேட்ட அந்த ஆர்வம் நட்சத்திரங்களுக்கு குறையும். அது குறையக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான். அதை ஃபர்ஸ்ட் கத்துக்கணும். நான் நடிகர் திலகம் அவர்கள் தேவரமன் படத்துக்கு தப்பி தவிர 7 மணி கால் ஷீட்னு சொல்லிடாதீங்க அந்த மனுஷர்கிட்ட அப்படின்னு கெஞ்சுவேன் நான். 7 மணி கால் ஷீட் சொல்லிட்டா நல்ல செலவை செஞ்சு கிணஞ்சி போட்ட சட்டையோட ஃபுல் கெட்டப்போட 6:45 சேர் போட்டு வந்து உட்காந்துருவாரு. இப்பதான் ஆணி அடிச்சுட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆர்வம் நான் தேவரங்கம்ல பார்த்தேன். அதையும் கத்துக்கணும். இவங்களுக்கெல்லாம் இருக்கிற அந்த ஆர்வம் தனியா அப்படியே கிட்டத்தட்ட நாகேஷ் திருவிளையாடல போல பாரு, சிவன் வர்றதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஷாட் வர்றதுக்கு முன்னாடி இப்படி இவங்க அலையிறது எனக்கு பிடிக்கும். அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான் எல்லாத்தையும் கவனிப்பதற்கு காரணம் தற்காப்புக்காக அல்ல, கற்றலுக்காக. அதனால நான் கத்துக்கிட்டது இந்த 3 தலைமுறைங்கிறது இன்னும் பல வாய்ப்புகள் எனக்கு. கடைசியா டெர்மினஸ்ல ஒரு ஸ்டாப்புக்கு முன்னாடி வண்டி டெப்போக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாம் ஏறி பயணம் பண்ணிருக்கேன். அது டி.கே. சண்முகம் அவர்கள் ஒரு தலைமுறைக்கே தெரியாது அவங்கெல்லாம் அப்படி பெரும் கலைஞர்கள் இருந்தார்கள் என்பது. கே.பி. சுந்தராம்பாள் அவர்களுடன் எனக்கு பின் வீடு. அவங்க கிட்ட போய் வெக்கமே இல்லாம பழனி அப்ப எல்லாம் பாடி காட்டியிருக்கேன் நான். அவங்களாம் அதை கனிவோட கேட்டுக்கிட்டு எனக்கு இட்லி சுட்டு தருவாங்க. அம்மையார்கிட்டயே ஞான இட்லி வாங்கி சாப்பிட்டவன் நானு. ஞான பழம் இல்ல, ஞான இட்லி. இதெல்லாம் எனக்கு நடந்திருக்கிறத நான்
அதிர்ஷ்டமா கூட நினைக்கல, பெரும் பாக்கியமாக நினைக்கிறேன். These moments, sir, இந்த கதைகள் கேட்கறதுக்கு we feel truly special. Thank you, thank you. And Instagramல நிறைய நான் வந்து படிப்பேன். Thank you. வாழ்க்கையோட mirrorல வரும். Yeah, closer than they appear னு எழுதிருப்பீங்க. யூசுவலா அது வந்து எச்சரிக்கைக்கு எழுதியிருப்பாங்க கார்ல. இது எந்த கான்னோட்டேஷன்ல, என்ன கண்ணோட்டத்துல எழுந்தீங்க? ஏன்னா அவர் என் மேல் காட்டும் அன்பிற்கும் அவர் மேல் நான் வைத்திருக்கும் மதிப்பிற்கும் நாங்க ரொம்ப நாள் கழிச்சு தான் பேச ஆரம்பிச்சோம், சந்திக்க ஆரம்பிச்சோம். ஸோ இட் இஸ் a wishful thinking. ஆப்ஜெக்ட் கிட்ட இருக்கணுங்கிறது தான் அதோடைய இது. நாங்கள் எப்போ கூட இருந்தாலும் நானே கொஞ்சம் நடிகர்கள் கூட டெக்னீஷியன் கூட சேர்ந்துச்சுன்னா பேசிக்கிட்டே இருப்போம் சளைக்காமல். ஏன்னா பேசுவதற்கான சப்ஜெக்ட் சினிமாவாகிவிடும் பட்சத்தில் அப்புறம் சாப்பிடுவாங்க, ரொம்ப லேட் ஆகுதுன்னு யாராவது ஞாபகப்படுத்தினாதான் உண்டு. அந்த மாதிரி உரையாடல்கள் எனக்கு சுஜாதா சார் கூட டான்ஸ் ரோட்டில் நடந்திருக்கு. மணிரத்னம், பாலகுமார், இவங்க எல்லாரோடையும் இவரும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிக்கவே நிக்காது. எங்க அங்க இரண்டாம் ரோட்டையும் நின்று பேசிட்டு இருப்போம். சரி எல்லாருமாவது சாப்பிடுவாங்க, தயவு செய்து சாப்பிடாம இப்படி பேசிட்டு இருக்காங்கிற அளவுக்கு இந்த பேச்சு நீளம். இப்ப கூட நாங்க மலேசியா சிங்கப்பூர் போயிருந்த ஃபிளைட் எல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். ஆனா அதுக்கான வருத்தங்கள் வந்து எங்களுக்கு சந்தோஷமா மாறிடுச்சு. அப்ப ஃபிளைட் கிடையாதா, இப்ப பேசிக்கிட்டே கார்லயே போயிடலான்ற மாதிரி எல்லாரும் சந்தோஷமாக. அது எங்களை ஃபிளைட் மிஸ் பண்ணவங்க மாதிரி தெரிஞ்சிருக்காது. இல்லாத ஃபிளைட்ல ஒரு டிக்கெட் வாங்கிட்டு சந்தோஷத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். That's what I meant. I wish we were closer even long before. How does this make you feel, Sid? இந்த மாதிரி வார்த்தைகள் எஸ்பெஷலி உங்களுடைய குரு கிட்ட இருந்து? வேணாம், சும்மா உணர்ச்சி வசப்பட்டவர். இவ்வளவு பேருக்கு அவர் அழ வைக்க வேண்டாம். ஓகே, சேனாபதி தாத்தானுடைய கம்பேக்கே ஒரு காஸ் ஃபார் செலிப்ரேஷன். அதை தாண்டி இந்தியன் டூல மற்ற விஷயங்கள் டு செலிப்ரேட் என்னென்ன இருக்கு? கதை கேட்கறாங்க சார், பாத்துங்க. இல்ல இதுல வந்து மெயினா நிறைய கேரக்டர்ஸ், கேமியோஸ் ஜாஸ்தி. அது எல்லாமே நல்ல ஒரு பண்பட்ட நடிகர்கள், நல்ல அனுபவம் வாய்ந்த நடிகர்கள், சிறந்த நடிகர்களை வந்து இந்த படத்துல காஸ்ட் பண்ணியிருக்கோம். லைக் சமுத்திரகனி சார், எஸ்.ஜே. சூர்யா, பாபி சிம்மா, தம்பிராமையா, மனோபாலா, விவேக், அப்புறம் ரேணுகா, சொல்லிட்டேன், சித்தார்த் மெயினா, ரகுல் பிரீத் சிங், பிரியா பவானி சங்கர், நிறைய கேமியோஸ். எல்லாரும் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. ஏன்னா இதில் நிறைய ஃபேமிலி விஷயங்கள்லாம் அந்த படத்தில் வருது. ஸோ எல்லா ஃபேமிலியும் வந்து என்கேஜாக பார்க்கக்கூடிய படமாக இது இருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நடுவில் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து நிறைய பேருக்கு மீடியாவுக்கு பரிச்சயமான ஒரு கேரக்டர் தான். ஆர்கே லக்ஷ்மணுடைய கார்ட்டூன் காமன் மேன், அவர் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அந்த கார்ட்டூன் வந்து ரெகுலராக போடாரு. அது ரொம்ப அந்த கார்ட்டூன்ல ரொம்ப பிரபலம், ரொம்ப மிகச்சிறந்த ஒரு கார்ட்டூனிஸ்ட் ஆர்கே லக்ஷ்மண் அவர்கள். அவருடைய அந்த காமன் மேன் கதாபாத்திரத்தை வந்து ஒரு 3D அனிமேஷன்ல இதுல வந்து இந்த கதையில வந்து ஒரு கதை சொல்லும் ஒரு டூலா நான் வந்து பயன்படுத்தியிருக்கேன். அது ஒரு புது விஷயம். அப்புறம் சொன்ன மாதிரி பொலிவியால எடுத்த அந்த கேலண்டர் சாங் மிஸ் யூனிவர்ஸ், நான் வந்து இந்தியன் ஆக்ட்ரஸே ட்ரை பண்ணேன், 2-3 பேரை ட்ரை பண்ணேன், கிடைக்கல, அவங்க டேட்ஸ் கிடைக்கல. அப்போ வந்து அந்த கேலண்டர் ஷூட்டுக்கு பொருத்தமா யார் இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய ஒரு புகைப்படத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தது. ஸோ அவங்கள ட்ரை பண்ணி பார்த்தோம். அவங்க வந்து அவங்க அக்செப்ட் பண்ணதுனால அவங்கள வந்து இந்த பாட்டில் நாங்கள் படத்தில் வருவாங்க அந்த பாட்டில். அப்புறம் மெயினாக டெக்னீஷியன்ஸ் லைக் ரவிவர்மன் ரொம்ப அருமையான ஒளிப்பதிவு. இப்போ சார் சொன்ன மாதிரி வியந்து பார்க்குற ஒரு செட்டெல்லாம் வந்து முத்துராஜ் ப்ரொடக்ஷன் டிசைனரோட ஒர்க்கு வந்து எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் இந்த படத்தில் பார்த்தா. அப்படி நம்மளே ஒரு லேஸில் எக்ஸைட் ஆக மாட்டோம். ஒரு செட்டு டிசைன் அப்ரூவ் பண்ணுறதுக்கு பேக் அண்ட் ஃபோர்த் போவோம். கடைசியில் ஒன்று கொடுப்பாரு, செட்டில் வந்து பார்த்தா நம்மளுடைய எதிர்பார்ப்பை மிஞ்சக்கூடிய ஒரு அருமையான ஒரு அவுட்புட்டை வந்து முத்துராஜ் சார் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் தைவானில் ஷூட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் விட மெயினாக நம்ம கமல் சார் தான். நான் வந்து பார்ட் 1ல சொன்னேன், லைக் ஒரு தராஸில் வந்து
ஒரு பக்கம் டைரக்டர், ப்ரொடியூசர், படத்தில் நடித்த ஆக்டர்ஸ், சினிமாட்டோகிராஃபர், மியூசிக் டைரக்டர், ஆர்ட் டைரக்டர், அத்தனை பேரையும் ஒரு தராசுல போட்டுட்டு இன்னொரு பக்கம் தராசுல கமல் சாரை உட்கார வச்சா ஈக்குவல் ஆயிடும். அந்த அளவுக்கு இவர் சாரோடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படி இருந்தது. அந்த இந்தியன் ஒரு விழாவில் நான் சொன்னேன். இப்போ நான் சொல்றேன், இப்போ தராசு இந்த பக்கம் சாஞ்சிடுச்சு. சார் வந்து எங்க எல்லாரையும் மிஞ்சிற அளவுக்கு அவர் வெயிட்டா இருக்காரு அந்த படத்துல அப்படிங்கிறத நான் வந்து இங்க நீங்க கேட்டீங்களா படத்துல வர வந்து நான் இல்லைன்ட்டு சாரோடைய பர்ஃபார்மன்ஸ், சாரோடைய பிரசன்ஸ் எல்லாம் அவர் வர சீன் எல்லாம் வந்து அப்படி ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துது. அது ஒரு எழுதுனதுக்கும் அது ஒரு சீனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது அது எந்த அளவுக்கு உயர்ந்து நிக்குதுன்றது என்னால பார்க்க முடிஞ்சுது. ஐ பிலீவ் நீங்களும் அதை ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஃபேண்டாஸ்டிக். கமல் சார், நீங்களும் உங்களுடைய பதில் அதுக்கு சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பிரஸ் கிட்ட அவங்களுடைய கேள்விகள் கேட்கலாம். அதாவது இவ்வளவு விஷயங்கள் சொல்றோம் இல்லையா, இதுக்கெல்லாம் நாங்க வந்து சுபாஸ்கரன் ஒருத்தர்கிட்ட நான் ஒரு ஃபோன் பண்ணுவேன், இவர் ஒரு ஃபோன் பண்ணுவாரு. 2 ஃபோன் கால் தான். எடுக்கிற முடிவுகள் ரொம்ப பெரிய பெரிய முடிவுகளா இருக்கும். அதாவது எத்தனை நாள் தள்ளி போடலாம் ஷூட்டிங்கிறது வந்து சாமானியமான செய்தி அல்ல ஒரு ப்ரொடியூசருக்கு. இப்போ வேணாம் சார், ஒரு விபத்து நடந்துச்சு, நீங்க புறப்பட்டு வாங்க, ஒரு கால் புறப்பட்டு வந்துடுவாரு. இல்லை இதை நடுவில் ஒரு சில மாற்றங்கள் இவர் சொன்ன போது இப்படி பண்ணலாம்னு சொல்லும்போது அது சரி சார், நீங்க 2 பேரும் முடிவெடுத்து பண்ணிடுங்க சார் அப்படிங்கிற அந்த பெருந்தன்மை, அது இல்லாமல் இந்த படத்தை இத்தனை வருடங்கள் நகர்த்தி கொண்டு வந்திருக்கவே முடியாது. அதற்கு பிறகு என்ன பண்றதுன்னு தெரியாம கோவிட், விபத்துகள் என்று பல விஷயங்கள் எங்களை தடுமாற வைத்த போது ரெட் ஜாயின்ட்ஸ் உள்ள வந்தாங்க. இதெல்லாம் தான் அப்படி ஒரு 3 முக்கிய கால்களை வைத்து நிற்கும் முக்காலி. அது சொல்லியே ஆகணும். இங்க அது போக டெக்னீஷியன்ஸ் பேரை எல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு அத்தனை பேர் வேலை பார்த்துருக்காங்க. இந்த இதுல போட்டிருக்கு இல்லையா, அதுவே கம்மி. அது நம்பர் ஆஃப் நேம்ஸ் முந்தியெல்லாம் 4-5 பேர் தான் போடுவாங்க. அதுக்கு அதோட பங்கு முடிஞ்சிடும். ஆனா இதுல எத்தனையோ பேர் வேலை செஞ்சிருக்காங்க. நான் சொன்னது சும்மா ஒரு பானை சோற்றுக்கு பதம் தான். ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்திருக்கிற ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ், அதுவும் சாமானியமான வேலை இல்லை, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள் தான். இவர் ட்ரெயினை கொண்டு வரும் சொன்னார்னா அந்த ட்ரெயின் மேல அரிசி இருக்கணும், அது மேல வெள்ளைக்காரங்க இருக்கணும், அது வந்து ஆப்பிரிக்காவில் நடக்கணும். அப்படி ஒண்ணு இல்லை, இது வந்து உலக அழகி வேணும். சரி சார், கொண்டு வந்துடலாம். எங்க உலகத்துல யாரும் அடிக்கடி போகாத இடமா இருக்கணும். சரி சார், போயிடலாம். ஒரு 120 பேர் அங்க கொண்டு போயிடணும். இதெல்லாம் எல்லாமே சரி சார், நல்ல பிரம்மாண்டமான செட்டு போடணும், போட்டுடலாம் சார். இவ்வளவு சதுர அடி, இவ்வளவு இந்த ஆளை விட பெருசா இருக்கு, சரி போட்டுடலாம். ஆனா எல்லாம் தங்கமா இருக்கணும். நடுவுல வைக்கிறதுக்கு நடுவுல வேணா கரன்சி நோட்டு வைக்கலாம் அப்படின்னா அந்த மாதிரி கேட்க கேட்க அதுக்கெல்லாம் இது ஒரு குப்பத்துல ஒரு சாங் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. ஓஹோ சரி, சீக்கிரம் முடிச்சிருவாங்க 2 நாள்ல. அந்த குப்பத்துல இருக்கிற பில்டிங்குக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சு 1000 டான்சர்ஸ் தான் உங்க கூட அத்தனைக்கும் ஈடு கொடுக்க வேண்டியது வந்து ப்ரொடக்ஷன்ஸ் தான். ஏன்னா அத்தனை பொங்கல், அத்தனை வடை, அத்தனை பாத்ரூம், இதெல்லாம் நீங்க கணக்குல எடுக்கிறது இல்லை. அத்தனை பேருக்கு ட்ரிப்பு, வீட்டுக்கு வண்டி போக, காலையில 5 மணிக்கு பிக்கப் டிராப், அத்தனை மேக்கப் மேன், இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் பதட்டமா இருக்கும். ஐயோ இந்த தொழில் வேணாம்பா நமக்குங்கிற மாதிரி இருக்கும். இத்தனையும் தாங்கி பிடித்திருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள், கேமரா டிபார்ட்மெண்ட்லயே என்னென்னமோ நாங்க கேள்விப்படாத மெஷின் எல்லாம் இப்ப எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. எப்படிங்கிறதுக்கு எங்களுடைய இதுக்கு முன்னாடி இருக்கிற வெற்றிகள் தான் காரணம்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். Beautifully said, sir. இப்போ எங்களுடைய மீடியா ஃப்ரெண்ட்ஸ், சார் வணக்கம். sorry உங்களுடைய கேள்விக்கு முன்னாடி சித்தார்த் just wants to say something. Hello, check. Sorry, I'll just take a minute. இது வரைக்கும் பாருமா சாரியும் 2 சார்ஸும் கேட்ட கேள்வியில உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இந்த படத்துல எல்லாருக்கும் இருந்த கஷ்டங்கள், அந்த கஷ்டங்களை எப்படி தாண்டி வந்தாங்க, அதை தாண்டி எவ்வளவு பெரிய ஒரு முதலீடு, எவ்வளவு பெரிய செலவு, எவ்வளவு பெரிய ஒரு விஷன் அண்ட் ஆம்பிஷன் அப்படிங்கறதுலாம் நீங்க கேட்டீங்க. முக்கியமா இந்த இந்தியன் 2 படம், இந்தியன் 1 ஒரு செகண்டுக்கு மறந்துருங்க.
இந்தியன் 2 படம் நீங்க ஏன் தியேட்டருக்கு வந்து பார்க்கணுங்கிறதுக்கு காரணம், 2 முக்கியமான காரணம் இங்க இருக்காங்க. பட் அதை தாண்டி இந்த படம் பேசுற சமூக கருத்து, இந்த படம் பேசுற சமூக அக்கறை, அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ரிஃப்ரெஷிங்கா முக்கியமான ஒரு ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட், ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவா நான் கருதுறேன். ஸோ இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ், நீங்களாம் எங்களை மாதிரி தியேட்டர்ல போய் இந்தியன் 1 பார்க்கல இல்லையா? ஸோ அது ஒரு செகண்டுக்கு மறந்துருங்க. இந்தியன் 2 தியேட்டர்ல பாக்குறப்போ உங்களுக்குள்ள எங்களுக்கு எப்படி இந்தியன் 1 பாக்குறப்போ ஒரு கோபம் எழுந்துச்சோ, சிஸ்டத்தை ஒண்ணுமே பண்ண முடியாதா, ஒரு தனிப்பட்ட மனிதனா, ஒரு ஒரு சாதாரண குடிமகனா உங்களால என்ன பண்ண முடியுங்கிற கேள்வி எல்லாத்துக்கும் இந்த படத்துல இவங்களோட வாழ்க்கையில இருக்கிற அனுபவத்தை வச்சு இவங்க ஒரு கதை சொல்லியிருக்காங்க. அண்ட் அது நான் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா, ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. அண்ட் டெஃபினட்டா வரப்போற தலைமுறைக்கும் இந்த இந்தியன் 2 பேசுற இந்த சமூக அக்கறை, ஒரு இண்டிவிஜுவல் சிட்டிசன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இது எல்லாமே ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் கம் டு த தியேட்டர் ஆன் July 12th for these two legends, but also to see a new cinema and to see இது வரைக்கும் நீங்க பார்க்காத, இப்ப எல்லாரும் ஊழல் பத்தி நிறைய படம் எடுத்துட்டோம்னு சொல்றாங்க, பட் ஊழலை பத்தி இந்த அளவுக்கு ஜீரோ டாலரன்ஸோட எடுக்கப்பட்ட படம் இந்தியன் 2. I can guarantee you it will be a very memorable and refreshing experience for you. And இதை தாண்டி நான் 2 பேர்கிட்டயும் நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 2 சின்ன கேள்வி கேட்டுறேன். ஃபர்ஸ்ட் சங்கர் சார் கேட்டுறேன். சங்கர் சார், நீங்க ஒரே நேரத்துல இந்தியன் 2, இந்தியன் 3 அண்ட் கேம் சேஞ்சர் எடுத்திருக்கீங்க. ஐ திங்க் வேர்ல்ட் ஹிஸ்டரியில யாருமே இந்த மாதிரி 3 படங்களை ஒரே நேரத்துல எடுத்தது கிடையாது. அதை பத்தின ஒரு ஒரு ஜஸ்ட் யுவர் பர்சனல் ஃபீலிங் அபவுட் தட், எப்படி உங்களால பண்ண முடியுது? பிகாஸ் நான் உங்களை நேர்ல பார்த்திருக்கேன். அவர் வாய்ஸ் கூட ரைஸ் பண்ண மாட்டாருங்க, அவர் செட்ல கத்தியே பேச மாட்டாரு. ஆனா அவர் வந்து அந்த ஒரு ரூலர் மாதிரி செட்டை நடத்துவார், ஒரு எம்பரர் மாதிரி நடத்துவார். ஆனா எங்கேயுமே ஒரு கோஷமே இல்லாம அவர் பண்ணுவார். இட்ஸ் அன்பிலீவபிள். நான் நேர்ல பார்த்திருக்கேன். ஸோ டெய்லி சங்கர் சார் செட் நாங்க பாக்குறப்ப எப்படி இருக்கும், உங்களுக்கு டெய்லி எல்லா செட்டுமே அப்படி இருக்கிறது. ஹவு டு யூ டீல் வித் இட் அண்ட் வாட் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? இது நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலாக, அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்ன்ட்டு. ஒரு படம் முடிச்சுட்டு தான் அடுத்த படம் பண்ணுங்கிறது என்னோட பாலிசி. ஆனால் சூழ்நிலை வந்து ஒரே நேரத்தில் 2 படம், அந்த இது வந்து 3 படமாக வர பார்ட் 3 அவர் ஆயிடுச்சு. அது சுச்சுவேஷன் வந்துருச்சு. லைக் ஓகே, நீச்சல் அடிச்சு தான் அவனை எதிர் நீச்சல் அடிச்சு அவனை குதிச்சாச்சு. ஸோ நான் நீச்சல் அடிச்சிட்டு இருக்கேன். அதில் மெயினாக எனக்கு என்ன அட்வான்டேஜ்னா, இந்த கொரோனா பீரியட்ல வந்து எப்போ வேணா இந்தியன் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு தெரியல. ஆனால் ஒரு வேளை ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம தயாராக இருக்கணும்ட்டு இந்த கொரோனா பீரியட் பூரா உட்காந்து இந்தியனுக்கு உண்டான எல்லா வேலைகளும் முடிச்சுட்டேன். ரைட்டிங் ஒர்க்கு, அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் லிஸ்ட்டு, காஸ்டியூம்ஸ், என்னென்ன ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்கோ எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டேன். நேராக போனால் கேமரா பிரித்து ஷூட் பண்ண வேண்டியதான். அந்த அளவுக்கு நான் தயாராகிட்டு அப்புறம் தான் எனக்கு டைம் இருந்தது. டைம் இருந்ததுனால நான் வேற சில கதைகள்லாம் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து 2 படம் பண்ணும்போது இது எனக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. ஏன்னா எல்லா ப்ரெப் ஒர்க்ஸும் முடிஞ்சு போயிட்டதுனால இந்தியனை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னும் அதிகமாக டைம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்ததுனால என்னால் இன்னொரு படம் பண்ண முடிஞ்சது. கமல் சார், ரீசெண்டா நீங்க ஒரு இன்டர்வியூல ரொம்ப அழகா ஒரு ஸ்டேஜ்ல இன்ஃபேக்ட் சொல்லியிருந்தீங்க, ரொம்ப புரிதலோட ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு பிடிச்ச படங்கள்ல உங்களுக்கு சில பேருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிக்கும், செகண்ட் ஹாஃப் பிடிக்கும். அப்படி பாக்குறப்ப எனக்கு பிடிச்ச செகண்ட் ஹாஃப் இந்த இந்தியன் 3 அப்படின்னு, அந்த காரணத்துக்காக நான் இந்தியன் 2 ரொம்ப எக்ஸைட்டா பண்ணேன்னு நீங்க சொன்னீங்க. அது வந்து சினிமா புரிதல் இல்லாதவங்க சில பேர் எப்படி புரிஞ்சிட்டு இருக்காங்களா, உங்களுக்கு இந்தியன் 2 பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவங்க ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் இல்ல, ஜென்ரலாவே இதை கொஞ்சம் இன்னும் அழகா இன்னும் அவங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு 6 வருஷம் டைரக்டர் கிட்ட எந்த குறையும் இல்லாம நான் நல்லபடியா வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஒரே பிரஸ் மீட்ல என்ன அவர் போன்ல கூப்பிட்டு என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்கன்னு வருத்தப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு. அதாவது உங்களுக்கு 3ஆம் பாகம் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னது, இது குழந்தைகள் கிட்ட கேட்கக்கூடாத கேள்வி. அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமான்னு. அது 2 பேரும் இல்லைன்னா குழந்தையே கிடையாது. அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 2ம் ஒரு பாகம் தான். எனக்கு இது பிடிக்குது, ஒரு சீன் பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டா, அதனால மற்ற சீன்லாம் எனக்கு பிடிக்கலைங்கிற அர்த்தத்தை நண்பர்கள் எடுக்க முடியாது. நல்ல நண்பர்கள், நல்ல விமர்சகர்கள் அந்த அர்த்தத்தில் அதை எடுத்துக்க முடியாது, எடுத்துக்க கூடாது என்பதுதான் என்னுடையது. நல்லா வந்திருக்கு. எனக்கு இன்னும் ஆர்வம் என்னன்னா, இந்தியன் 3 இப்பதான் July 12th ரிலீஸ் முடிவாயிடுச்சு. எனக்கு இந்தியன் 3 ரிலீஸ் டேட்டுக்கு நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு என் மனசு. ஆனா நீங்க யாரும் தடுக்க முடியாது, டைரக்டரே தடுக்க முடியாது. ஏன் நானா எடுக்க சொன்னேன் 3 எடுத்துட்டீங்க. எனக்கு இப்ப அது மேல ஆசை வந்துருச்சு. அதுக்கு நான் என்ன பண்றது?
அதான் நாங்க அப்ப ஃபர்ஸ்ட் சாம்பார் தான் பிரமாதமா இருந்தது இல்லைங்களே, ரசமும் நல்லதா இருந்தது. பாயசத்தை நோக்கி என் மனசு பாய்கிறது என்றால் அதற்கு நீங்க என்னை கோவிக்க கூடாது. இதான் உண்மை. இன்னும் நான் இந்த பிரஸ் மீட்டை வந்து இந்தியன் 3 பிரஸ் மீட்டா ஆக்க விரும்பல. ஏன்னா எனக்கு பிடித்த சம்பவங்கள் நிறைய அதிலும் இருக்கிறது, இதிலும் இருக்கிறது. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இந்தியன் 2 இந்தியன் 3 இல்ல எது பிடிக்கும் நீங்க என்ன கேட்டீங்கன்னா எனக்கு இந்தியன் 4 தாங்க பிடிக்கும். ஏன்னா இந்த பாயசத்தை ஆல்ரெடி எனக்கு ருசி காமிச்சிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. இந்தியன் 4 நான் இருப்பேன், அந்த ருசியும் சீக்கிரமா காமிச்சிருங்க, சந்தோஷமா இருக்குங்கிற நம்பிக்கை தான். அங்க சுபாஸ்கரன் அவர்கள் பேனா காப்பை திறந்து செக் புக் கொண்டு எனக்கு சைன் பண்றது எனக்கு தெரியுது, ஞான திருஷ்டியில தெரியுது. லைட்டா இப்ப வர்ணக்கலையை இவர் கையால் வரும்னு நினைக்கிறேன். சைலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஃபார் யோர் கொஸ்டின்ஸ்.